பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் என்னாகும் 19ஆம் அதிகாரத்தை நீ தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். இந்த சிவப்பு கிடாரியை பற்றி படிக்கப் போகிறோம். சிவப்பு கிடாரியை பலி செலுத்துதல், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி படிக்கப் போகிறோம். இவைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம என்னாகும் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் படித்திராத ஒரு பலியை பற்றி கர்த்தர் நம்ம கையில் பேச போகிறார். இவ்வளோ நேரம் நம்ம படிக்கல. ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சாப்டர் 19ஆம் அதிகாரம், என்னாகும் 19ஆம் அதிகாரம் வரைக்கும், 18ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்காத ஒரு பலியை பற்றி ஆண்டவர் நம்ம கையில் பேச போகிறார். அதாவது என்னன்னா, சிவப்பான கிடாரியா, அந்த இமேஜ் உங்களுக்கு போடுவாங்க. சிவப்பான கிடாரி. எத்தனை பேர் கிடாரி என்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ஊர்லையா? ஊர்லையா? பைபிள்லையா? ஊரில் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஊரில் கிடாரின்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்கன்னா கிடாரி. கிடாரினா என்னதுமா? இருமா ஒருத்தர். ஆடா? மாடு. அதான் எப்படி இருக்கும்? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளையா? ஆம்பளை. சரி, நீ சொல்லுமா, ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. கிடாரினா ஆம்பளை, ஆம்பளை மாடு. ரைட்டா? ஓகே. வேறு யாருன்னா கிடாரி கேள்விப்பட்டிருக்கிறோங்க? இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஹைஃபர். உங்கள் எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் தப்பு. பைபிள் பிரகாரம் கிடாரினா பெண் மாடு, ஃபீமேல் கவ். கல்யாணம் ஆகாத ஃபீமேல் கவ். கல்யாணம் ஆகாத, அது பெண்ணாக பிறந்து சிவப்பாக ஒரு இடத்துல கூட வேறு கலர் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதை வேறு எந்த கால மாடும் பார்க்காத அளவுக்கு தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதை பலி செலுத்துவதற்காக. கிடாரி என்பது ஃபீமேல் கவ். வித்தவுட் ஸ்பாட். எந்த காதில் சின்ன கருப்பு ஒரு முடி இருந்தால் கூட போதும், அதை பிரிச்சுடுவாங்க. அது எடுத்துக்க மாட்டாங்க பலிக்கு. வித்தவுட் நோ பிளெமிஷ். ஒரு பிளேமும் கிடையாது. அந்த காலில் குதிங்கால் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு காயம் இல்லை, கொம்பில் ஒரு கொம்பு பெருசாக ஒரு கொம்பு சின்னதாக, எந்த மாறும் இருக்கக்கூடாது, எந்த மருவும் இருக்கக்கூடாது, எந்த பிளேம்லெஸ்ஸும் இருக்கக்கூடாது, எந்த பிளமிஷ்னஸும் இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த கிடாரி மேலே ஒரு முறை கூட சுமப்பதற்கு அல்லதற்கு ஏர் ஓட்டுவதற்கு அது மேலே கொம்பு வச்சிருக்கக்கூடாது, ஏர் கலப்பை வைத்திருக்கக்கூடாது. அல்லையா? ஆக இஸ்ரவேலர்கள் முழுவதும் தங்க வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி போட்டால் அது சிவப்பாக இருந்தால், அது பெண்ணாக இருந்தால், உடனடியாக பெண் பசுவாக இருந்தால் ஆசாரியன் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் செக் பண்ணுவார். அப்படி செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா அதை அவர் தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிடுவார். ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து உயிர்த்தெழுந்து போய் 2000 வருஷம் ஆகுதான். ப்ளீஸ் கவனிங்க. இந்த 2000 வருஷத்தில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக கூட சிவப்பான ஒரு கிடாரியை உண்டாக்க முடியலையா? என்ன பண்ண முடியல? ஆக உலகத்திலே எங்கேயும் இங்கே நம்ம படிக்க போகிற சிவப்பான பசு பிறக்க போகிறதும் இல்லை, பிறக்கவும் இல்லை. இனிமேல் பிறக்கணும். இஸ்ரவேலர்கள் தேடுறாங்க. ஏன்? அதை பலி செலுத்த போகிறார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆக சிவப்பான கிடாரியை பற்றின படிப்புக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எத்தனை பேர் படிக்க ரெடி ஆகுறீங்க? உங்கள் பைபிள் திறந்துங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஒருவேளை நீங்கள் பைபிள் கொண்டு வரலன்னா கூட பரவாயில்ல, டிவி ஸ்க்ரீனில் போடுவாங்க, நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கலாம். கர்த்தர் 19ஆம் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது, படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து 2ஆம் வசனத்தை, பழுதற்றதும், டிவி ஸ்க்ரீனில் போட்டாங்க பாருங்கள், ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள்.
எத்தனை கிடாரி? எத்தனை பேருக்கு சொல்லணும்? மொத்த இஸ்ரவேலர்களுக்கும். எல்லாரும் தேடுவாங்க. எத்தனை தான் கிடைக்கும்? ஒன்று கிடைச்சாலே பெரிய விஷயம். கொண்டு வரும்படி சொல்லுங்கள். அதை எலியேசர் என்னும் ஆசார் இடத்தில் ஒப்பு கொடுங்கள். அந்த கிடாரி கிடைச்சிச்சுன்னா கொண்டு வந்து எலியேசர் கையில் கொடுங்க. அந்த ஆசாரியன் இப்போ யாருங்க பொறுப்பேற்றிருக்கிறது? ஆரோனுடைய மகனாகிய எலியேசர். இந்த எலியேசர் இந்த கிடாரியை என்ன பண்ணுவாரா? கவனிங்க பிள்ளைங்களா, இந்த கிடாரியை பிடிச்சிக்கிட்டு, கவனிடாடே ப்ளீஸ், திரும்பி பார்க்காத என்ன பாருங்க ப்ளீஸ், குட்டி பசங்க வேற எங்கே பார்க்காதீங்க. என்ன சொல்ல வரேன்? கிடாரியை பிடிச்சிக்கிட்டு எங்கே போவாராம்? பாளையத்துக்கு வெளியே போவார், பாளையத்துக்கு புறம்பே போவார். பாளையம்னா அவங்களோட கேம்ப்பு. அந்த இமேஜ் பாஸ்ட் நம்ம போட்டிருந்தாங்க பாருங்க. இப்போ நான் வரும்போது இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலும் அழகாக கேம்ப் போட்டு உட்காந்துருக்கிறாங்க, செட்டில் இருக்கிறாங்க. நடுவில் ஆசரிப்பு கூடாரம், கிழக்கு பக்கம் 3 கோத்திரம், தெற்கு பக்கம் 3 கோத்திரம், வடக்கு பக்கம், மேற்கு பக்கம் என்று 4 திசைகளிலும் கோத்திரம் கோத்திரமா எல்லாரும் கேம்ப் பண்ணி அமர்ந்திருக்கிற இந்த மக்களை கேம்பெல்லாம் தாண்டி அந்த ஒரு கிடாரியை பிடிச்சிக்கிட்டு யார் போவார் வெளியே? கிடாரியை பிடிச்சிட்டு எங்கே போவாராம்? பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக. எதுக்கு கொண்டு போக போறாங்க? பலி செலுத்த. படிச்சு பார்க்கலாமா? அந்த எலியேசர் கொண்டு போவார். கொண்டு போய் ஒருவன் அதை எலியேசருக்கு முன்பதாக கொல்லப்பட கடவது. அதை என்ன பண்ணுவாங்க? சாகடிப்பாங்க. எங்க கொண்டு போயிடுவாங்க? ஊருக்கு வெளியே. ஆசரிப்பு கூடாரம் ஊருக்குள்ள நடுவில் மையமா இருக்கு. அங்க வச்சுதான் எல்லாத்தையும் பலி செலுத்துறவங்க இந்த சிவப்பு கிடாரியை எடுத்துட்டு போய் எங்க பலிடுவாங்களாம்? ஊருக்கு வெளியே. ஏன்னா இப்ப சாவ போற இந்த கிடாரியோட ரத்தம் மனுஷனோட பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற போகுது. அந்த ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடார வாசல்ல தெளிச்சிட்ட பிறகு, அந்த கிடாரியை எரிச்சிட்ட பிறகு அந்த சாம்பல் வரும்ல, அந்த சாம்பலை எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டு, அந்த கொஞ்சம் சாம்பல் போட்டு கரைச்சிட்டா அந்த தண்ணி பரிசுத்தமான தண்ணியாக மாறிட போகுது. யாராவது பாவம் செஞ்சவங்க வந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு 4 டிராப் தெளிச்சாலே அவங்க என்ன ஆகிடுவாங்களாம்? சுத்தமாகிடுவாங்க. ஆக பைபிள் சொல்கிறது போல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. There is no remission of sins without shed of blood. There is no remission of sins without shedding of blood. பாவ மன்னிப்பே இல்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ பிள்ளைங்களை கவனிங்க, என்னத்தை பிடிச்சிட்டார் எலியேசர் கையில்? சொல்லுங்கடா குட்டி பசங்க. சிவப்பு கிடாரி. அந்த கிடாரினா என்னன்னு சொன்னேன்? பெண் பசு, பொம்பளை மாடு, காளை மாடு இல்லை. இந்த அம்மாங்க சொன்ன மாதிரி காளை மாடு இல்லை, பெண் பசு, கேவ். சிவப்பா இருக்கணும். ஒரு முடி கூட வேற கலர்ல இருக்கக்கூடாது. ஒரு சின்ன அடி கூட பட்டுக்கூடாது. அதை வெளியே கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? சொல்லுங்க. கொல்ல போறாங்க, பலி செலுத்த போறாங்க. சொல்லுமா? பலி செலுத்த போறாங்க. பண்ணிட்டு அந்த ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து ஆசாரிய கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க போறாங்க. வெளியில நின்னுட்டா ஆசாரிப்பு கூடாரம் அங்க இருக்கு. எத்தனை தரம்? நம்ம தெளிக்கலாமா? தெளிக்கலாம். 7 தரம். 1 2 நம்ம இயேசு ரத்தம் சொல்லி தெளிக்கலாம். இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். 7 முறை தெளிக்கணும். எத்தனை முறை தெளிப்பாங்களா? 7 தரம். 7 முறை தெளிச்சிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ப்ரொசீட் அப்படின்னாருன்னா அந்த கிடாரியை ஒரே ஒருத்தன் சுட்டெரிப்பானா. தோலோட, 5ஆம் வசனம், மாம்சத்தோட, ரத்தத்தோட, அதன் சாணியோடு கூட சுட்டெரிக்கப்படணும். அப்படியே சுட்டெரிச்சிடணும். அப்படியே அது சாம்பல் ஆகணும். முழுக்க முழுக்க ஃபுல்லா சாம்பல் ஆகணும். அது எரியும் போது கூட என்ன போடணுமா? கவனிங்க, கேதுரு கட்டை. அந்த இமேஜ்ல எடுத்து போடணும். கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல், இது 3 எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போடணும். என்னென்னவா? 3 விஷயம். கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல். இத அந்த எரியிற அந்த கிடாரியோட நெருப்பை போடணும். ஹல்லேலூயா. ஆமா, எரியிற கிடாரியோட நெருப்புல போடணும். ஈசோப்பு, கேதுரு கட்டை, சிவப்பு நூல். ஆமென். ஈசோப்பு, கேதுரு கட்டை, சிவப்பு நூல்.
இந்த 3 பற்றி நம்ம ஏற்கனவே லேவியராகமம் புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், லேவியராகமம் 14:4 நம்ம படிச்சோம்னா இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்கலாமா? அந்த வசனத்தை எடுத்துக்கலாமா? நமக்கு ஒரு ஐடியா வரும். சுத்திகரிக்கப்பட ஒரு நிமிஷம் எடுத்துங்க. இப்போ செத்து போகிற அந்த அனிமல் பேர் என்ன பேர்? தமிழில் சொல்லுங்க. சிவப்பு கிடாரி. இங்கிலீஷில் ரெட் ஹெய்ஃபர். ஹெய்ஃபர் நிறைய இருக்கும், நிறைய பெண் பசு இருக்கும். ஆனால் இது என்ன கலர் இருக்கணும்? ரெட். ஆனால் குஷ்டரோகிகள் குஷ்டரோகம் பட்டு அந்த வியாதியிலேருந்து நீங்கிட்ட பிறகு அவங்கள சுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு சுத்தமான வழி வச்சிருந்தார். சுத்தம் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது மனுஷனை. அதில் ஒரு வழி லேவியராகமம் 14:4 சொல்லப்பட்டிருக்குது. அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த குஷ்டரோகியை கூட்டி கொண்டு வந்து அவன் மீது சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். ஒரு குஷ்டரோகி இருக்காரு, லிசன் பண்றீங்களா? அவருக்கு அந்த வியாதி சரியாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சரியாயிடுச்சு. நேராக வாடா வீட்டுக்குள்ளன்னு கிடையாது. அந்த பாவத்திலேருந்து அவருக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணோம். என்ன பண்ணோமா, அவர் கடத்தருக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வரணுமா? 2 உயிருள்ள பறவைகள், அப்புறம் கேதுரு கட்டை, சிவப்பு நூல் ஈசோப்பையும் வாங்கி வர என்ன பண்ணோம்? அவன் வாங்கி கொண்டு வர வேண்டும். வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அந்த ஆசாரியன் ஒரு 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 பேர்டை கட் பண்ணி அதனுடைய ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த ஈசோப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை சுத்திகரிப்பார். இன்னொரு பேர்டையும் அவனுடைய பாவ மன்னிப்புக்காக யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, ஒரு சின்ன வியாதி வந்துட்டா இவ்வளோ ப்ரொசீஜர். ஆமென். இப்போ ஆண்டவர் சொன்னார், சமஸ்த இஸ்ரவேல் மேலேயும் தெளிக்கிறதுக்கு பரிசுத்த ஜலம் என் கையில் இருக்கிறது. அது எதோட சரீரத்திலிருந்து வருதுங்க? சிவப்பு கிடாரி கிட்ட இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிவப்பு கிடாரி கிட்ட இருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த சிவப்பு கிடாரி தான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம்? ரெட் ஹெய்ஃபர். There is a provision for the cleansing of our sin. இஸ்ரவேலருக்குள்ளேயும் ஐதீகம் இருக்கிறது, இஸ்ரவேலருக்குள்ளேயும் சாங்கியம் இருக்குது. என்னதுங்க? சாங்கியம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது. there is ritual. பாவம் செய்த ஒரு மனிதன் அவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், அது கூட தெரியாமல் செய்த பாவம் தான். சமஸ்த இஸ்ரவேலுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்னா there is a ritual cleansing. ஒரு சாங்கியம் இருக்குது. அந்த சாங்கியம் பண்ணா என்ன ஆயிடலாம்? பாவத்திலேருந்து தப்பிச்சிடலாம். அந்த சாங்கியம்னா அந்த சிவப்பு கிடாரியை கூட்டி கொண்டு வா. அந்த சிவப்பு கிடாரி என்ன பண்ணியிருக்க கூடாது? நுகத்தடிக்கப்பட்டிருக்க கூடாது. அந்த சிவப்பு கிடாரியோட பாடியை எந்த ஒரு ஆண் கால மாடம் தொட்டிருக்க கூடாது. ஒரு மாசு மறுவற்ற அந்த சிவப்பு கிடாரியை கொண்டு வந்து பாளையத்துக்கு வெளியில் கொண்டு போய் அது ஆசாரியன் கையில் கொடுக்கணும். அவன் அதனுடைய ரத்தத்தை எடுத்து 7 தரம் தெளிப்பான். தெளிச்சிட்ட பிறகு அதை என்ன பண்ணணுமா? சுட்டெரிக்கணும். அதை நெருப்பில் சுட்டெரிக்கும் போது 3 விஷயத்தை போடணும். என்னதுங்க? கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூல் 3ஐயும் போட்டு அது எரிக்கப்படும் பொழுது பியூரிஃபிகேஷன், அந்த சாம்பல் கிடைக்குது. இந்த சாம்பல் எடுத்து தண்ணியில் கலந்து தெளிச்சாங்கன்னா என்ன ஆகிடுமா? சுத்தமாயிடுமா. பாருங்க, இப்போ ஒருத்தர் சுட்டெரிக்கிறார். சிவப்பு கிடாரி என்ன பண்ணுறாரு? சுட்டெரிக்கிறாரு. சுட்டெரித்திட்ட பிறகு அந்த ஆசாரியன் 7th verse, அந்த ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஊருக்குள்ள வரக்கூடாது. எங்க இருக்கணும்? ஊருக்கு வெளியே இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி துவைச்சிட்டு குளிச்சுட்டு துணி மாற்றிக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் எங்கே இருக்கணும்? வெளியில் இருக்கணும். அதை ஒருத்தன் சுட்டரித்தானே, அவனை பாருங்க. அவனை சுட்டரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். ஏன்? ரத்தம் பட்டுருச்சு, ஆயிட்டான், தீட்டுப்பட்டிருப்பான். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 பேர் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. சுத்தமாக இருக்கிற ஒருவன் போய் அந்த சாம்பலை வாரி என்ன பண்ணுமா? சாம்பலை கொஞ்சம் விடாமல் எல்லா சாம்பலையும் வாரி பாளையத்துக்கு புறமே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். எங்க கட்டி வைப்பானா? கொட்டி வைப்பான். இது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். என்னத்தை பரிகரிக்குமா? எங்க கொட்டி வைக்கணும்? ஒரு ஓரமா.
பாவம் பண்ணிட்டவன் வந்துட்டான்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் எதை போடணும், இந்த சாம்பலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அவன் மேலே தெளிச்சான்னா போயிடுவான், பாவம் பறிக்கப்படும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, இஸ்ரவேலில் இயேசு வர வரைக்கும் தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. எதுக்கு? தெரிஞ்சு செஞ்சிட்டேன்னு இவன் ஒருத்தன் போய் அங்கே போனான்னா அவனை மன்னிக்க மாட்டாங்க, பிடிச்சி வச்சுப்பாங்க. அப்படி என்னடா தெரிஞ்சு செஞ்ச, ஒரு தாத்தாவை நான் குத்திட்டேன், பல்லு ஒடிஞ்சிச்சு, அப்படியா, ஒரு நிமிஷம் அந்த தாத்தாவோட பேரனுங்களை கூப்பிட்றேன்னு அவங்கள கூடுவாங்க. அவங்க வந்து குத்தனோட மூஞ்சில் குத்தி அவங்க தாத்தாவுக்கு விழுந்த பல்லு மாதிரி இவனை பல்லு விழ வச்சு தான் அனுப்புவாங்க. தண்டனை கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். அதனால் இஸ்ரவேலில் பாவம் செய்ய யாரும் துணிய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அது அவங்களுக்கு நடந்துடும். ஒரு கண்ணை குத்திட்டான்னா இவன் கண்ணை குத்திடுவாங்க, ஒரு பல்லை எடுத்துட்டானா இவன் பல்லை எடுத்துடுவாங்க, இவன் யாரையா சாவடிச்சிட்டானா இவனை சாவடிச்சிடுவாங்க. தெரியாமல் செஞ்ச தப்பு, போயிட்டே இருந்தேன், மாட்டு வண்டி ஓட்டிகிட்டே போனேன், ஒருத்தவங்களை இடிச்சிருச்சு அதனால் அவங்க செத்துட்டாங்க, தெரியாமல் செஞ்சானான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. தெரியாமல் செஞ்சான்னா தான் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா, ஆமென். இந்த சாம்பலோட இந்த கிடாரியோட சாம்பலை வாரி வச்சானே அவனும் தீட்டுப்பட்டிருப்பானா. 10th verse படிங்க. கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாய் இருப்பதாக. ஆமா, ஆக இவனும் தீட்டுப்படுறான். ஆமென். ஆமா, only the blood of Jesus Christ தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், காப்பாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் ரத்தம் மனிதனை காப்பாற்ற போறதுல இயேசுவின் ரத்தம் தான் என்ன பண்ண போகுது, நம்மை காப்பாற்ற போகிறது. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் நம்ம என்ன பண்ண போகிறது, காப்பாற்ற போகுது. 1 பேதுரு 1:18-19 நீங்க படிச்சீங்கன்னா, with the precious blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் தான் நம்ம என்ன பண்ண போகிறது, காப்பாற்ற போகிறது. இங்க பாருங்க, 3வது ஒரு ஆள் என்ன பண்ணிட்டார், இந்த ரத்தத்தை தொட்டதுனால தீட்டுப்பட்டிருக்கிறாரு, இது காத்து வைக்கப்பட வேண்டும். அவரும் என்ன பண்ணோம், தன் வஸ்திரங்களை தோய்த்து சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது எல்லாருக்கும் என்னது, கட்டளை, அந்நியனுக்கும் கட்டளை. ஆமென். இப்போ இங்க பாருங்க, இந்த சாம்பல் பசங்களா அந்த ரெட் ஹைஃபர் என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. என்ன வச்சு இப்போ ரெட் ஹைஃபர் என்ன ஆயிடுச்சு, இந்த சாம்பலை வச்சிருக்காங்கல்ல, இந்த சாம்பல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? பைபிள் பிரகாரமா செத்துட்டவனை ஒரு மனுஷன் தொட்டான்னா அவன் தீட்டுப்பட்டுருவான். என்ன பண்ணுவானா, என்ன பண்ணிடுவான், இப்போ இந்த தீட்டுப்பட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பானா. எத்தனை நாள்? 7 நாள். ஊருக்குள்ள வரக்கூடாது, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பான்? 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. செத்துப்போனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன், அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகில் சுத்தமாகான். பாத்தீங்களா? இப்ப இந்த ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த டெத்துக்கு ஒருத்தர் போனா அவங்கள தொட்டுட்டான்னா இவன் என்ன ஆயிட்டான், இப்ப சொல்லுங்க பசங்களா, தீட்டுப்பட்டான். என்ன பட்டான்? டெட் பாடியை தொட்டவனா ஆயிட்டான், தீட்டுப்பட்டுட்டான். தீட்டுப்பட்டுட்டவன 2 முறை கழுவணும். இந்த சுத்தமான ஜலத்துல அந்த சாம்பலை எடுத்துட்டு தண்ணியில போட்டு இவன் என்ன பண்ணணும், தெளிக்கணும். இவன் மேல எத்தனாம் நாள் தெளிக்கணும்? 3ஆம் நாள், அப்புறம் 7ஆம் நாள். அப்படி அவன் இந்த ப்ராசஸ்க்கு போலன்னா அவன் சுத்தமாகவே ஆக மாட்டான், அவன் உள்ளே வர முடியாது. அவன் எங்கன்னா ஊரில் அனுப்பிட வேண்டித்தான், துரத்திட வேண்டித்தான். இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள வர மாட்டான். ஆமா, செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த வசனம் பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலே இராதபடிக்குனா அவன் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். தீட்டு தீட்டு தீட்டு, uncleanliness, uncleanliness, defilement. அல்லேலூயா. நட்னா தெளிக்கப்படணும். இந்த கிடாரியோட ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி எழுதணும், தெளிக்கப்படணும். பிறகு அந்த சாம்பல் தண்ணியில் ஜலத்தில் பட்டு அவன் என்ன பண்ணணும், தெளிக்கப்படணும். செத்துட்டவனை போய் தொட்டவன் 2 முறை கழுவப்படணும். ஒருவேளை ஒரு மனுஷன் கூடாரத்துக்குள்ளே செத்துட்டான், ஆசரிப்பு அதாவது அந்த கேம்புக்குள்ளே செத்துட்டான்னா அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும், கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். செத்து போனவனை தூக்க போனவங்க அந்த கூடாரத்தில் அந்த வாழ்றவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பாங்க? அவங்களும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். அந்த வீட்டில் தண்ணி குடிக்கிற அந்த ஜக்கை திறந்து விட்டுருந்தாங்க, அது இடம்
தீட்டுப்பட்டு. மூடி போட்டு ஒரு குடம் இருந்துச்சுன்னா அது தப்பிச்சிருச்சு. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு பாருங்க ரூல். எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். ஆமென். அதே போல வெளியிலே பட்டயத்தில் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஏங்க, ஆடோட போன் தொடலாம், மாடோட போன் தொடலாம், சிக்கனோட போன் தொடலாம், மனுஷனோட போன் தொட்டானா ஆயிடுமா? ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பாரு. மனிதனுடைய பாடியை தொடறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை. அந்த பாடியை படைச்சது யாரு? ஆண்டவர், கர்த்தர். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் பார். ஒரு ஆளோட உயிர் வீணாக போகக்கூடாது, ஒரு ஆளோட ரத்தம் வீணாக சிந்தப்படக்கூடாது. அதை தொட்ட உன் மேலே என்ன வந்துடும்? தீட்டு வந்துடும். எவனும் வேணாம். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேலே ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு மேலே என்ன பண்ணோம்? தண்ணி ஊற்றணும். ஊத்திட்ட பிறகு 18ஆம் வசனம், சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து, ஈசோப்போட படம் போடுப்பான், ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் என்ன பண்ணோம்? அதில் உள்ள சகல பனிமூட்டைகள் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலுமையாகிலும் வெட்டுடையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியாகிலும் தொட்டவன் மேலும் என்ன பண்ணோம்? தெளிக்கணும். எல்லார் மேலும் தெளிக்கணும். என்னன்னைக்கு தெளிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். தான் படிச்சவன் 3ஆவது நாள் 7ஆம் நாள். இந்த 7ஆம் நாள் அவன் சுத்திகரித்து துணியெல்லாம் துவைச்சிட்டு ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாய் இருப்பான். அப்படி அவன் செய்யலைன்னா அவன் என்னவா இருப்பான்? தீட்டாவே இருப்பான். அவன் என்ன பண்ணும்? ஊரை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டும். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. ஆகையால் இது உங்களுக்கு நித்திய கட்டளை. ஹல்லேலூயா, ஆமென். என்ன கட்டளை? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் ரத்தம் மனிதர்கள் என்ன பண்ணாது? சுத்திகரிக்காது. அந்த வசனத்தை எனக்காக சர்ச் பண்ணி அனுப்புங்க. ஆமென். ஆனால் நம்ம படித்த இந்த 1 பேதுரு 1:18-19 என்ன சொல்லுது பாருங்க. யாராவது படிங்க. 1 பேதுரு 1:18-19. நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள படிங்க வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் 19 சேர்ந்து படிக்கலாமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன இப்ப பாருங்க, எந்த தீட்டுப்பட்டாலும் அந்த பரிசுத்த ரத்தம் தெளிக்கலனா என்ன பண்ணக்கூடாதா? ஊருக்குள்ள வரக்கூடாது. லிசன் பண்றீங்களா பிள்ளைங்களா? பரிசுத்த ஜலம் தெளிக்காம என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்போ அந்த மாதிரி எதனா கிடாரி இருந்தா வாங்கி எங்கன்னா சாம்பல் எரிச்சாங்கன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டுக்குள் வெளியில் வச்சு ஈசோப்பு வச்சு தெளிச்சிக்கலாம். ஆமென். எபிரேயர் 9:12 படிக்கலாமா? எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் என்ன ஆச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ என்ன பாருங்க, அன்னைக்கு பிள்ளைங்களா கவனிங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் எதோட ரத்தம் தேவைப்படுச்சு? சொல்லுங்க. கிடாரி. தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்களா. கிடாரி. இங்கிலீஷ்ல ஹெய்ஃபர். நான் ஹெய்ஃபர், ரெட் ஹெய்ஃபர். உட ரத்தத்தை தெளிச்சிட்டாங்க. அப்புறம் அதை செத்து போச்சு. அதை என்ன பண்ணாங்க? சுட்டரிச்சுனா வாங்கிட்டாங்க. சாம்பல் வச்சுக்கிறாங்க. அந்த சாம்பலை சும்மா கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஈசோப்பு அது வந்து தெளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம்? அப்படியே தெளிக்கலாம். தெளிச்சா என்ன ஆகிடுவாங்க? சுத்தமாகிடுவாங்க. என்ன ஆகிடுவாங்க? சுத்தமாகிடும். ஆனால் எவரேயர் 9:12 சொல்லுது கவனிங்க. வெள்ளாட்டு கடாவோட ரத்தம் உன் பாவத்தை சுத்திகரிக்காது, இளங்காலையோட ரத்தம் உன் பாவத்தை சுத்திகரிக்காது. பாளையத்துக்கு புறம்பே ஒரே தரம் அவர் பாடுபட்டார்னு இருக்கு. கேன் யூ போஸ்ட் தட் ஆல்சோ? பாளையத்துக்கு புறம்பே அவர் ஒரே தரம் பாடுபட்டார். ஏசாமியும் எங்க கூட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும்? எருசலேமில் அடிச்சு எங்க கூட்டு போயிட்டாங்க? பாளையத்துக்கு புறம்பே கூட்டு போயிட்டு அவரை சாவடிச்சிட்டாங்க. அவரோட ரத்தம் என்ன பண்ணுமா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுமா.
இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களே, நம்ம அடிக்கடி நம்மளை எதனால கழுவிக்கணும் சொல்லுங்க? இயேசுவே சொல்லுங்க, ரத்தத்தினாலே சொல்லுங்க, இயேசுவே ரத்தத்தினாலே சொல்லுங்க. பிள்ளைங்களா தலைமையில கை வச்சுட்டு இயேசுவே ரத்தத்தினாலே நான் சுத்தமாகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுப்பா இயேசுவே ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். ஏன்னா தீட்டா இருந்தா சாத்தான் நம்மள என்ன பண்ணுவான்? மேற்கொள்ளுவான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் அப்படியே போனு சிக்கனு எல்லாத்தையும் வச்சுட்டு நைட்டு படுத்துறீங்கன்னு வைங்களேன். அதை சாப்பிட்றதுக்கு நைட்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வரும்? எறும்பு வருமா? சரி, வேற என்ன வரும்? கரப்பாம்பூச்சி, அப்புறம் பூனை வரும், எலி வரும். நீங்கள் தான் பூனை வரத்துக்குலாம் ஜன்னல்லாம் சாத்திடுவீங்களே. எலி பொந்துலேருந்து வரும், பூனை பொந்துலேருந்து வராது. எது வந்துடும்? எலி வந்துடும். இந்த எலியை சாப்பிட என்ன வரும்? பூனை வருமா பாம்பு வருமா? பொந்து வழியிலேருந்து வர பாம்பு எலியை கடிக்கிறதுக்கு முன்னாடி யாரை கடிச்சிடும் சொல்லுங்க? சூப்பர் எலின்னு எலிக்கிட்ட போகுமா? சூப்பர் காலுன்னு நம்மளை கடிக்குமா? சொல்லுங்க, நம்மளை கடிக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பையெல்லாம் நைட்டு கட்டி எடுத்து எங்கே போட்டுருவாங்க? குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. எலிங்கெல்லாம் எங்கே சுற்றின்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? குப்பை தொட்டியாண்ட அங்கே என்னவோ இருக்கும்? பாம்போ இருக்கும். அப்போ சுத்திகரிக்காமல் படுத்தா எலி வருது, எலி வந்த பிறகு என்ன வருது? பாம்பு வருது. எலியும் ஆளுங்களை கடிக்குது, பாம்பும் ஆளுங்களை கடிக்குது. அது போல தான் கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தை யூஸ் பண்ணி நம்ம பாவத்தெல்லாம் கழுவாமப்படுத்தோம்னா சாத்தான்ற எலி வரும். அந்த சாத்தான்ற எலியை கடிக்க பாம்புன்ற இன்னொரு சாத்தான் வரும். எலியும் சாத்தான் தான், பாம்பும் சாத்தா தான். குட்டி சாத்தானை எலியா வச்சுக்கலாம், பெரிய சாத்தானை பாம்பா வச்சுக்கலாம். இது ரெண்டும் வந்து ஒன்றை கடிச்சிக்காது, நம்மளை கடிக்கும். அதனால தான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவிக்கணும். நைட்டில் படுக்கும்போது தலையில் கை வச்சு, ஏசாமி நான் என்ன பண்ணேன்? தப்பாக நினச்சேன், கெட்டதெல்லாம் இருக்குது, பாவம்லாம் இருக்குது, ரத்தத்தினால என்ன பண்ணுங்க? கழுவுங்க அப்படின்னோம்னா மனசுக்குள்ளே எலி வராது, அந்த எலியை கடிக்க பாம்பு வராது. இயேசுவின் ரத்தம் நம்மள என்ன பண்ணோம்? க்ளீனாக வைக்கும். வீடு க்ளீனாகுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷு ஸ்மெல் இருந்தால் எறும்பு கூட வராது. ஏன்? அதுக்கு பிடிக்காது அதெல்லாம். ஏன்னா ஒரு நாற்றம் இருந்தால் தான் எலி வரும். சுத்தமாக இருந்தால் என்ன வராது? எலி வராது. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இயேசுவின் ரத்தம் வேணும்? அந்த காலத்தில் பரிசுத்த ஜலம்னு பேர், இந்த காலத்தில் பரிசுத்த ரத்தம்னு பேர். சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கீங்க, இந்த லீவில் வாயில் அந்த வார்த்தை போகவே கூடாது. இயேசுவின், நைட்டு படுக்கும்போது சொல்லலாம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். தப்பாக நினச்சிட்டீங்க, இயேசுவின் ரத்தம். உங்கள் ஃபோனில் ஏதோ ஒன்று தப்பாக பார்த்துட்டீங்க, உடனே என்ன சொல்லணும்? கண்ணில் இயேசுவின் ரத்தத்தினால என்ன கழுவு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுங்க? கழுவுங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses from all sins. எல்லா பாவத்திலும் என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். இன்னைக்கு உங்களில் யாராவது நான் ஏசாமியோட ரத்தத்தினால கழுவுனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், நான் சுத்தம் இல்லாமல் இருக்கேன், என் மனசு சுத்தம் இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சிக்கலாம், நம்ம ப்ரே பண்ணலாம். இயேசுவின் ரத்தத்தை நம்ம கிளைம் பண்ணலாம். ஏஞ்சி நீங்கள் ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும். சொல்லாமா? இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும். பிள்ளைங்க சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும். இவ்வளோ தானே? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும். பிள்ளைங்களாம் கண்ணை மூடிங்க. ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கண்ணை மூடி கர்த்தரை ஆராதனை செய்யணும், ப்ரே பண்ணணும். கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. ப்ரேயர் டைம் இஸ் த ரியல் டைம், இஸ் த பர்ஃபெக்ட் டைம், இஸ் த சீரியஸ் டைம். கண்ணை மூடி ஜீசஸ் கையில், ஜீசஸ் நம்ம ரத்தத்தினால் என்னை கழுவும், ரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவ சித்தமாக இருக்கிறார். இது அருமையான செய்தி ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் கொடுக்குறார். உம் ரத்தத்தினால் என்னை கழுவும். இந்த ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர். கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ப்ரே பண்ணுங்க பிள்ளைங்களா. இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவும். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே
சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மட்டுமாய் நீர் எங்களோடு கூட பேசின அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்க அப்பா. இந்த வேலையில் தகப்பனே நீர் என்னோடு கூட இருந்து பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா என்னிலிருந்து புறப்படட்டும் அப்பா. நீர் என்னோடு கூட பேசுங்க, என்னை நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். என்னாகமும் 19வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 11:12. செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன், அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகில் சுத்தமாகான். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒருவன் செத்த பிரேதத்தை தொட்டாங்கன்னா 3ஆவது நாள் மற்றும் 7ஆவது நாள் அந்த ஜலத்தில் அவங்க சுத்திகரிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி செஞ்சால் தான் சுத்தமாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் நம்ம நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வசனத்தில் நம்மளுக்கு தெளிவான கருத்தை சொல்லுது. இன்றைக்கும் கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்ம மீது கிருபையாக இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவரை ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களில் சுத்திகரிக்க செஞ்சார். இன்றைக்கும் இந்த வசனத்தில் அந்த செத்த பிரேதம் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய பாவங்களை குறிக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் நம் மீது கிருபையாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வசனத்தில் பார்த்தது போல் அந்த சிவப்பு கிடாரியை அவங்க பலி செலுத்தி அதனுடைய அந்த சாம்பலை அது ரத்தத்தினால தெளிக்கப்படும் போது தான் அவங்க சுத்தமாகுவாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம் மீது கிருபையாக இருக்கிறதுனால நம்ம ஜெபித்தா, நம்ம மனமாறி நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் ஆல்ரெடி நமக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்குள்ள பல பாவங்கள் உண்டு. இந்த வேலையிலையும் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு வேளை நம்ம கண்களினால் நம்முடைய சிந்தையினால் செஞ்சுருப்போம். பல பாவங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை குறை பேசுவது, முணுமுணுக்குதல், அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு விரோதமான பாவங்கள், காம ஆசைகள், இது போல் பல பாவங்கள் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய பாவங்கள்லேருந்து அவர் சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கி நம்ம விட்டு கொடுத்து கர்த்தருக்காக நம்ம மாறலாம். நம்ம அப்படி செய்யும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம இன்னும் அதிகமாக நம்ம அவருக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம். கர்த்தருக்காக நம்ம இன்னும் பரிசுத்தமாக வாழலாம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.
தேவச்சனமே, நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி வரலாம், கொஞ்சம் முன்பாக கடந்து வரலாம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தை நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவ வேண்டும் என்று அவருடைய இரத்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுடைய பரிசுத்த இரத்தம் நம்மை பாவங்களற கழுவ போகிறது. Let's thank the God for his blemished blood. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life, brought me from the darkness into glorious light. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life, brought me from the darkness into glorious light. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life, brought me from the darkness into glorious light. There is nothing stronger from the wonder-working power of the blood. The blood calls us sons and daughters. We are ransomed by our Father through the blood. There is nothing stronger than the wonder-working power of the blood. The blood calls us sons and daughters. We are ransomed by the power of the blood. The blood. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life, brought me from the darkness into glorious light, brought me from the darkness into glorious light, brought me from the darkness into உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓரியாந்தரதல கோரி பாக்க வரதல போஷதுரிதியான தரதல கோரி பாக்க ஓரி பாக்க வரதல கோரி பாக்க வரதல போஷதுரிதியான தரதல கோரி பாக்க ஓ ஷேரே ரே ரே ரி ரா 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 ரி பாக்க வரதல போரியாந்தரதல கோரி பாக்க ஓ ஷேரே ரே 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 ரி ரா 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 ரி பாக்க வரதல கோரி பாக்க ஓரியாந்தரதல கோரி பாக்க வரதல போஷதுரிதியான தரதல கோரி பாக்க ஓரியாந்தரதல கோரி பாக்க வரதல ஓரியாந்தரதல கோரி பாக்க வரதல கோரி பாக்க பா 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 ஓ ஷேரே ரே 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 ஓரியாந்தரதல கோரி பாக்க ஓரியாந்தரதல கோரி பாக்க வரதல கோரி பாக்க ஓரியாந்தரதல கோரி பாக்க வரதல போஷதுரிதியான தரதல கோரி பாக்க
ஓரியாந்தரதல பொறி பாக்கபரதல போ ஷதுரிதியானதரதல பொறி பாக்கபா. இந்த நேரத்துல கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் அளவில்லாம நம்ம மத்தியில ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஓரி பாக்கபரதல போ ஷதுரிதியானதரதல பொறி பாக்கபா. ஓ ஷேரே ரே ரீ ரா ரா ரீ பாக்கபரதல பொறி ஆந்தரதல பொறி பாக்கபா. ஓரி ஆந்தரதல பொறி பாக்கபா. ஓரி தல பொறி பாக்கபரதல போ. ஓ ஷதுரிதியானதரதல பொறி பாக்கபரதல போ. ஓரியாந்தரதல பொறி பாக்கபரதல பொரியாந்தரதல பொறி பாக்கபரதல போ. ஓ ஷதுரிதியானதரதல பொறி பாக்கபா. ஓரியாந்தரதல பொறி பாக்கபரதல போ. ஓ ரீ பா 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 ஷேரே ரே ரீ ரா ரா ரீ தல பொறி தல போ. தகப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா. இம்மட்டுமா எங்க மத்தியில அப்பா நீர் அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்துல அப்பா உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்த கிருபைக்காக, பரிசுத்தப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்காக தகப்பனே அப்பா சிலுவையில நீர் சிந்தப்பட்ட ரத்தத்தை அப்பா இந்த வேளையில அப்பா எங்க ஒவ்வொரு மீது அப்பா நீங்க தெளிப்பீராக அப்பா. இந்நாள் வரையில செய்த ஒவ்வொரு பாவங்களை அப்பா இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் அப்பா சகல பாவங்களை நீக்கி அப்பா எங்களை சுத்திகரிக்கட்டும் தகப்பனே. எப்பா எங்களுடைய பாவங்கள் மட்டும் அல்லப்பா, எங்களுடைய சாபங்கள் அப்பா, எங்களுடைய நோய்கள் அப்பா சகலவற்றையும் தகப்பனே இந்த நேரத்துல தகப்பனே அப்பா உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா அப்பா இந்த நாளிலிருந்து அப்பா எங்க ஒவ்வொருவருக்குள்ள தகப்பனே சகல பாவங்களையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. யாருக்கும் விரோதமாய் தகப்பனே அப்பா நாங்க எந்த விஷயத்திலும் தகப்பனே பாவம் செய்யாதபடிக்கு அப்பா ஒவ்வொருவருக்குள்ள தகப்பனே நீங்க அப்பா அசைவாடுங்க, பரிசுத்தத்தை தாங்க தகப்பனே அப்பா. உடைய கிருபையை காத்துக்கொள்ள தகப்பன் நீங்க உதவி பண்ணுங்கப்பா. இந்த நாள்ல இருந்து தகப்பன் தாமே அப்பா உம்முடைய பரிசுத்தம் அப்பா உம்முடைய ரத்தம் தகப்பனே எங்க சென்றாலும் வந்தாலும் அப்பா எங்களை பாதுகாக்கட்டும், பரிசுத்தப்படட்டும் தகப்பனே. ஆவியானவரேப்பா இம்மட்டும் எங்களோடு கூட நீர் அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.